ஃபயர் பிரேமா கல்யாணம். ஆமாங்க. என்னென்னா ஒரு ஹீரோ ஹீரோ கம் டைரக்டர் இளன். ஆமாங்க. அவர் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாரு. அவர் அந்த வேலையை உதறிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா நம்ம அவருடைய தகப்பனார் ஒரு பிரின்சிபல் மேன், ஒரு அரசு பணி, ஒரு மாதாந்திர சம்பளத்தை பெறக்கூடிய ஒவ்வொருவரும் சம்பாதிக்க வேண்டும் என்ற நினைவில் உள்ளவர். அவருடைய மனைவி சவுந்தரா கைலாசம். ஆமாங்க. என்னாச்சுன்னா அடுத்தாப்புல அவருக்கு பெண் பார்க்குறாங்க. நிறைய இடத்துல பெண் பார்க்குறப்போ ஒவ்வொரு இடத்துல அமையுது. நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒரு வயசு தாண்டி போயிடுறாரு. இருந்தாலும் ஒரு இடமா பார்க்குறப்போ ஒரு பெண் அமையுது. பார்த்தோன்னே சரி ஓகே, பொண்ணு வீடு ஏகோபித்த முறையில் ஏற்றுக்கொள்கிறார்கள், மாப்பிள்ளை விட்டும் ஏகோபித்த முறையில் ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி ஓகே, என்னதான் பிரச்சனை? அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு. அந்த பெண்ணு வந்து செல்லமாக வளர்ந்தவர் யாருன்னா நம்மளுடைய ராதிகா அம்மையார் இருக்காங்கல்ல, அவருடைய மகள். அவருடைய கணவராக நம்ம அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஓகே. அவருடைய பெண்ணு செல்ல பொண்ணாக இருந்த போதிலும் ஒரு நல்ல சம்பாதிக்கக்கூடிய பொண்ணு. அது என்ன செய்யுது, கல்யாணம்லாம் ஓகே, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணியாச்சு, பிரியமாக இருக்குது. பையன் வீட்லேயும் பையன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க, அண்ணன்லாம் இருக்காங்க. அவர் இருந்த போதிலும் வந்து போக முடியல. போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே மனசு, அந்த எம்எஸ் பாஸ்கர் ஒரு மனசை இறுக்கமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் சவுந்தர கைலாசம் அவருடைய அம்மா கண்ணீர் விட்டுட்டு எல்லோரும் அதுக்கு போறியன்னு, அந்த வீட்டில் 2 பிள்ளைகள், அண்ணன் பிள்ளைகள் இருக்கிறது. அவன் செல்லமாக இருந்ததுனால போகிறப்போ கண்ணீரோட போகிறார். ஓகே, போயாச்சு. எங்கே பொண்ணு விட்டு போகிறது பெரிய வீட்டோட மாப்பிள்ளை என்பது இன்றைக்கி ஒரே பெண்ணாக இருக்கிறவங்க மற்ற பிள்ளைகள் அவர் பிள்ளைக்கு பிள்ளையை எடுத்துக்கொள்வது நடைமுறை தான். ஆனால் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு மாப்பிள்ளை போகிறான் பாருங்க. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? கிடைச்ச வேலையை விட்டுவிட்டு பொண்டாட்டியை நம்பிட்டு மாமியாரோட நல்லா இருக்க போகிறாப்பா. அவங்க அனுபவிக்கக்கூடிய அசிங்கம், கேவலம் டு கோட். ஆமாங்க. முதல் வரலையும் என்ன செய்கிறார் ராதிகா என்பது பின்னி பெடல் எடுக்கிறது என்பது ஒரு சாதாரண வார்த்தை. அதையும் தாண்டி மாப்பிள்ளையை வந்து அவர் சிக்கன் பிடிக்குமா, மட்டன் பிடிக்குமா, சிக்கன் சூப்பா, மட்டன் சூப்பா, என்னென்ன பிடிக்கும்னு வருந்தி வருந்தி செய்யக்கூடிய மனிதர்கள். மாப்பிள்ளைய குமரவேலு நல்ல அபிநாளில் பண்ணார்ல, அந்த அழகு பண்ணுறார். ஆமாங்க. வருந்தி பண்ணுறாங்க. காலப்போக்கில் என்ன நடந்ததுனாக்கா, ஒரு வேலை இல்லை. ஒரு வாரத்தில் வேலை கிடைக்கும்னு சொன்னவர் காணா போயிட்டார். வேலை இல்லாத மாப்பிள்ளை, வேலை வரும்னு நினச்சிக்கிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். வேலை விட்டியே இல்லைன்னாக்கா அது ஆரம்பத்துலேருந்து டீல் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு மரியாதை மாமியார் வீட்டில் எப்படி குறைகிறது, அது வேலைக்கு போகிற பொண்டாட்டினா அந்த சம்பளத்தில் வாங்குறது எப்படி இருக்குங்கிறது அவர் என்ன மாதிரி வந்து அனுபவித்து செஞ்சுருக்காங்க. இந்த பக்கம் எம்எஸ் பாஸ்கர் பையனுக்கு வேலைக்கு போகணுன்னு எவ்வளோ முயற்சிகள் செய்தும் அந்த அமையாமல் போகிறது. பையனுடைய விஷயத்துக்கு விட்டால் என்ன நடக்குது? முதல்ல காய்கறி வாங்கிட்டு வா, அப்புறம் காய்கறி வெட்டு சமை. இந்த பக்கம் வந்து யோகி பாபு நண்பராக ஒரு காமெடியன் தான். இந்த ஒரு நண்பராக, ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய நண்பருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நண்பராக, ஒரு இணைப்பிப்பாளமாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஆமாம், எல்லா நண்பர்களும் அப்படி இருக்கணும். குத்தி விட்டு கிளறி விட்டு பண்ணக்கூடாது. ஆமாம், எப்போதும் பெண்கள் வந்து தனி கொடுத்துட போகிறது, மாமியார் மாமனார் மேலே, ஈவன் கொழுந்தார் மேலே கூட என்ன செஞ்சுடுவான்னாக்கா ஒரு தவறான ஒரு இமேஜ் ஏற்படுத்தணும்னு நச்சு பண்ணி செய்வது நடைமுறை தான். இந்த டெக்னிக்கே நீ மாமியார் விட்டு போகும்பொழுது பண்ணுப்பா, வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிற பண்ணுப்பான்னு சொல்லிக் கொடுக்குற இடமா இருக்கட்டும். அதை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிற விதமான இளன் வந்து இயக்குனர்கள் தனக்கு தகுந்தாப்புல செதுக்கி இருக்கிறார். பாக்கியராஜ் தனக்கு தகுந்தாப்புல பண்ணுவார். அது மாதிரி தனக்கு தகுந்தாப்புல ஒரு கேரக்டர் செதுக்கி இருக்கிறார். கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணு ஓடுறா பாருங்க. இதை பார்த்தாலே ரொம்ப என்னடா இது, கல்யாணம் பண்ண பொண்ணு ஓடுறாப்புல பையன் விரட்டிட்டு போகிறாப்புல. கடைசியாக அந்த பெண்ணும் அந்த கணவன், அந்த கணவன் மனைவிகள் அப்பா அம்மா வீட்டில், பையனோட அப்பா அம்மா வீட்டில் இருக்கணுமா, பொண்ணோட அப்பா அம்மா வீட்டில் இருக்கணுமா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கணும்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் தீர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதனால் குடும்பம், கல்யாணம் செய்ய போகிறவர்கள், கல்யாணம் செய்தவர்கள், கல்யாணம் பண்ணி கொண்டு இப்போ மாமியார் வீட்டில் பையனாக இருக்கிறவர், வீட்டோட மாப்பிள்ளையா அல்லது மாமியார் வீட்டில் வேலைக்கு போகிற பொண்ணு இருக்கிறது எப்படிலாம் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டியிருக்காங்க.
நடைமுறை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இதை கற்றுக்கிறதுக்கு வாழ்க்கை கல்வியாக எடுக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் நடத்தலாம். குடும்பத்தோட போகும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் இந்த வாரத்தில் மிகச்சிறந்த. ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸில் இதில் என்னாச்சுன்னா பார்க்கலாம், ஓப்பன் பண்ணியாச்சுன்னா படத்துக்கு போக முடியாது, நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் கம். ஓகேவா?